வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம எகைன் இன்ஃபார்மல் ஃபேலசிஸில் இருக்கக்கூடிய தேர்ட் ஃபேலசியான ஃபேலசிஸ் ஆஃப் ப்ரிசம்ஷன் அந்த டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இது தேர்ட் டைட்டில், இன்ஃபார்மல் ஃபேலசிஸில் இருக்கக்கூடியதில் தேர்ட் ஒன். அதாவது ஃபஸ்ட் எடுக்கவும் நம்ம ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ண அதே ஸ்லைடு தான். இன்ஃபார்மல் ஃபேலசிஸ்னால் என்னன்னு சொல்லி சொல்லிப்போம். premises fail to support their proposed conclusion. அந்த premises கன்க்ளூஷனை சப்போர்ட் பண்ணாமல் தவறி விடுவது தான் ஆர்குமெண்ட்டு இருக்கக்கூடியது. ஸோ அது இன்ஃபார்மல் ஃபேலசி. ஃபேலசின்னு சொல்லும்போது அது ரெண்டு டைப்பாக பிரிச்சிருப்போம். அது ஒன்று ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சரில் அதற்கு பேர் ஃபார்மல் ஃபேலசிஸ். தென் இன்ஃபார்மல் ஃபேலசிஸ் கண்டென்டர்ஸ், ஆம்பிகுட்டி, இரலவன்ஸ் அண்ட் அசம்ஷன் வச்சு வரக்கூடியது இன்ஃபார்மல் ஃபேலசிஸ். ஸோ ஃபேலசிஸை நம்ம டபுள் டைப்பாக பிரிச்சிருக்கோம். அதுதான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஃபேலசிஸ். இன்ஃபார்மல் ஃபேலசிஸினுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டைலில் பார்க்கலாம். அதாவது ஃபேலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ், ஆம்பிகுட்டி, ப்ரிசம்ஷன் அண்ட் வீக் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ஃபேலசிஸு. இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்டு பிவைக்கு கொஸ்டின்ஸோட ஃபேலசிஸ் இந்த ஃபஸ்ட்டு 2வையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தேர்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரிசம்ஷன் இன்றைக்கி இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். நிறைய பிவைக்கு கொஸ்டின்ஸோட தென் வீக் இண்டக்ஷனையும் பார்த்துடலாம் சீக்கிரமாகவே. இன்ஃபார்மல் ஃபேலசிஸ், ஃபேலசிஸ் ஆஃப் ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேலசிஸ் வேர் த கன்க்ளூஷன் டிபெண்ட் ஆன் அசம்ஷன் that is dubious or unsupported by the evidence. Dubious or unsupported by the evidence. Assumption and that assumptions. அதாவது கன்க்ளூஷன் ஒரு அசம்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். பட் அந்த அசம்ஷனுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் அல்லது எவிடன்ஸ் இருக்காது. சப்போர்ட் அண்ட் எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது இந்த அசம்ஷன் கரெக்ட் அல்லது ப்ரூவ் பண்ணின அசம்ஷன்னு நமக்கு அது தெரியறதுக்கு சான்சஸ் இருக்காது. வித்தவுட் எனி வேலிட் சப்போர்ட் அல்லது ப்ரூஃப் இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனில் ஒரு அசம்ஷனை ஆல்ரெடி கரெக்டுன்னு ப்ரிசம்ஷன் பண்ணி இருக்கிறது தான் ஃபேலசிஸ் ஆஃப் ப்ரிசம்ஷன். பட் இந்த அசம்ஷனில் அது ரொம்ப வீக்காகவும் டியூபியஸாகவும் இருக்கும்போது அந்த கன்க்ளூஷன் ஆட்டோமேட்டிக்காக பிளேவ்டாக இருக்கும். இதுக்கு தான் ஃபேலசிஸ் ஆஃப் ப்ரிசம்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. தென் இந்த ப்ரிசம்ஷனுடைய எகென் அண்ட் எகென் நம்ம யூஜிசி நோட் கொஸ்டின் பேப்பரில் கேட்கக்கூடிய டைப்பில் இருக்கக்கூடிய டைப்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பிரேக்கிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது ஃபெட்டியோ பிரின்சிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சர்க்குலர் ரீசனிங் வேர் த கன்க்ளூஷன் இஸ் இன்க்ளூட் இன் த ப்ரெமிசஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கணும். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள், ரீடிங் இஸ் எசென்சியல் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரீட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இதை இப்போ புரிஞ்சுக்கலாம். வித்தவுட் எனி எவிடன்ஸ் இல்லாமல் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கன்க்ளூஷன் ஆல்ரெடி ப்ரெமிசஸ்லேயே அசூம் பண்ணியிருக்கிறது. அதுதான் இந்த பேக்கிங் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ரீடிங் இஸ் த எசென்சியல் அப்படின்னு சொல்லிக்கோங்களா. இங்கே ரீடிங்குங்கிறது எசென்சியல் அப்படின்னு ஆல்ரெடி அஸ்யூம் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கல. ஸோ இது பேக்கிங் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேலசி ஆஃப் ஆம்பிகுட்டினுடைய டைப். நெக்ஸ்ட் டைப் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். எ கொஸ்டின் தட் அஸ்யூம் சம்திங் நாட் ப்ரூவன். அதாவது இந்த கொஸ்டின் பட் ஆல்ரெடி ஒரு அசம்ஷன் இருக்குது, அதை ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாவ் யூ ஸ்டாப்டு வேஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதில் அந்த பர்சன் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பிபிக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இன்னுமே புரிஞ்சிடும். நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபால்ஸ் டெலிமா ஆர் ஃபால்ஸ் டிக்டோனோமி அப்படின்னு சொல்லக்கூடியது.
அதாவது presenting only two option when more exist. அதனுடைய எக்ஸாம்பிள் you are either with us or against us. இந்த பார்க்கவுட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஃபேலசியில் வந்து ஒரு 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லக்கூடியது. அதாவது ஆக்சுவலாக இருக்கக்கூடியது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது விடுபட்டு போயிருக்கும். பட் வந்து யூ ஆர் எதர் வித் அஸ் ஆர் அகேன்ஸ்ட், இப்படி 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஃபால்ஸ் டெலிமியா ஆர் ஃபால்ஸ் டிக்டோனமி. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே நம்ம வந்து இதை வந்து டிக் பண்ணிடலாம் இந்த டைப் ஆஃப் த ஃபேலசியை. நெக்ஸ்ட் ஒன் சப்ரஸ்ட் எவிடன்ஸ், அதாவது செர்ரி பிக்கிங் சொல்லக்கூடிய இது. இக்னோரிங் relevant evidence that contradicted the conclusion. ரொம்ப சிம்பிள் மீனிங் பார்த்துட்டு, அதாவது citing only studies that support your point, ignoring others அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஃபேலஸில் வந்து ஒரு கன்க்ளூஷன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெலவெண்ட் எவிடன்ஸாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறது. அதாவது எஸ்பெஷலியாக கான்ட்ராடக்டரி எவிடன்ஸாக இருக்கக்கூடியது, அது கான்ட்ராடக்டரியாக இருக்கக்கூடியதை வந்து இக்னோர், கன்க்ளூஷனில் இருக்கக்கூடியதை இக்னோர் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரு பாசிட்டிவ் சைடாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஸ்டடீஸ் இருக்கு பாருங்க, அதை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து சப்ரஸ்ட் எவிடன்ஸ் ஆர் செர்ரி பிக்கிங் சொல்லக்கூடிய இந்த ஃபேலசி. ஸோ இதையும் பிவைக்கு பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க பாருங்கள். அதனால பார்த்த உடனே இந்த கொஸ்டின்லாம் நம்மளால் ஒரு 15 செகண்ட்குள்ளே ஆன்சர் பண்ண முடியும். The next question, next type, questionable cause, அதாவது போஸ்ட் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய லத்தின் வேர்டு போஸ்ட் ஹாக். சில இதுக்கு தான் முதல்ல ரெலவன்ஸில் நம்ம நிறைய லத்தின் வேர்ட்ஸ் பார்த்தோம், இப்போ இதில் சில இதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம்னா அப்பப்போ நமக்கு இது மட்டுமே லத்தின் வேர்டு மட்டுமே கொடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, assuming that because one event follows another it was caused by it. அதாவது ஒரு ஈவெண்ட்க்கு முன்னாடி இன்னொரு ஈவெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் காரணம், அதுதான் அதனுடைய காஸ் அப்படின்னு சொல்லி காஸ்டு பை இட், அதாவது காரணம் அப்படின்னு நம்மளாவே அஷ்யூம் பண்ணிக்கிறோம் பாருங்க, அதுதான் வந்து கொஸ்டினபிள் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆஃப்டர் ஐ ரோட் மை லக்கி ஷர்ட் மை டீம் ஓன் த கேம் ஸோ த ஷர்ட் காஸ்டு த வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நான் லக்கி ஷர்ட் போட்ட பிறகு தான் என்னோட டீம் வந்து ஜெயிச்சிச்சு, அதனால அந்த ஷர்ட்டுக்கு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இதில் கன்க்ளூஷனில் வந்து ஒரு டியூபியஸ் அசம்ப்ஷன் வந்து பேஸ் பண்ணுது. ஸோ இது வந்து கொஸ்டினபிள் காஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. த நெக்ஸ்ட் டைப், கொஸ்டின் நம்பர் 1, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபால்ஸ் டிக்டோனமி. அதாவது பார்த்த உடனே நம்ம இதில் கண்டுபிடிச்சதுதான் ஆப்ஷன் ஏ, எய்தர் யூ லவ் யுவர் ஜாப் ஆர் யூ ஹேட் இட். ஃபால்ஸ் டிக்டோனமி அப்படின்னா நமக்கு தெரியுமா, அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸை வந்து லவ் ஆர் ஹேட் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் மட்டுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்களா, லவ் அல்லது ஹேட் அப்படின்னு. ஆல் பேர்ட்ஸ் கிடையாது, சம் கேட்ஸ் கிடையாது, ஹி இஸ் எய்தர் ஹானஸ்ட் ஆர் டிஸ்ஹானஸ்ட், எய்தர் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் யூ லவ் யுவர் ஜாப் ஆர் யூ ஹேட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரியாலிட்டியில் பார்த்தோம்னா நமக்கு வந்து மிக்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்கலாம். அதாவது மேபி யூ லைக் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜாப் பட் நாட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எய்தர் யூ லவ் யுவர் ஜாப் ஆர் யூ ஹேட் இட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபால்ஸ் டிக்டோனமி அப்படின்னு சொல்லக்கூடியது. செகண்ட் ஒன், which fallacy is committed when the person assumes the conclusion in the premises. நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதை ஃபஸ்ட்டே. ஃபால்ஸ் கேஸ் கிடையாது, ஹேஸ்டி இல்லை, ஃபால்ஸ் அனாலஜி அதுவும் கிடையாது, பேக்கிங் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்பர் பி, அதுதான் வந்து கன்க்ளூஷன் இன் த ப்ரெமிசஸ். அசம்ஷா கன்க்ளூஷன் இன் த ப்ரெமிசஸ். கன்க்ளூஷன் வந்து ப்ரெமிசஸ்லேயே ஆல்ரெடி இருக்கும், ப்ரூவிங் பண்ணணும் அப்படிங்கிற சொல்ல போகிறத வந்து ஆல்ரெடி வந்து ட்ரூ என்று அஸ்யூம் பண்ணி சொல்லியிருக்கக்கூடியது தான் வந்து இந்த பேக்கிங் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ கமிட்டட் when person assumes a conclusion in the premises அப்படிங்கிறது பேக்கிங் த கொஸ்டின்கிற இந்த செகண்ட் பி ஆப்ஷன்.
The next question. Question number 3. What type of fallacy is a statement? If we do not reduce our use of plastic, the world will end. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, reduce plastic use or the world will end அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. பட் இன் ரியாலிட்டி வாழ்க்கையில் நமக்கு எப்படி இருக்குன்னா, வேறு சொல்யூஷன்ஸும், அதாவது ரீசைக்ளிங் பண்ணுறது, அல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணக்கூடியது, இப்படி வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் வந்து 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இதனுடைய ஆன்சர் வந்து ஃபால்ஸ் டிக்டோனமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 4. ஹாவ் யூ ஸ்டாப்டு சீட்டிங் இன் எக்ஸாம்? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாங்க. இது என்ன ஆன்சர்? காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். ஸ்டாப்டு சீட்டிங் இன் எக்ஸாம், அதாவது ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி அஷ்யூம் பண்ணுறாங்க. எதுனா பர்சன் வாஸ் சீட்டிங் இன் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஆல்ரெடி அஷ்யூம் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன் வந்து இப்போ வந்து எஸ் சொல்லிவிட்டு சீட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நோ அப்படின்னு சொல்லி சீட்டிங் ஸ்டில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா எதை வந்து இவங்க அஷ்யூம் பண்ணியிருக்காங்கன்னு ஃபீல் ஆகக்கூடியது தான் வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்குள்ளே இருக்கக்கூடியது. ஆல்ரெடி வந்து அஷ்யூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சிங்கிற இது வந்து கரெக்டு. த நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 5. Either you support the new policy or you are against progress. Against progress. ரெண்டு வந்துருச்சுங்களா? ஃபால்ஸ் டெலிமா. நம்ம அகைன் அண்ட் அகைன் இந்த கொஸ்டின் நம்ம நிறைய பார்த்துட்டோமா? ஃபால்ஸ் டெலிமான்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒன்லி 2 எக்ஸ்ட்ரீம் சாய்ஸஸ் தாங்க இங்கே வந்து சொல்லியிருக்குது. சப்போர்ட் பாலிசி பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா அக்னஸ்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பட் பாலிசி வந்து அப்போஸ் பண்ணாமல் ப்ராக்ரஸ் சப்போர்ட் பண்ணுறதும் ஒரு பாசிபிலிட்டி தானே. பட் அதை இங்கே வந்து கொடுக்கல. அதனால இது வந்து ஃபால்ஸ் டெலிமா இருக்கக்கூடிய இந்த பாலிசி. ஸோ இதனுடைய ஆப்ஷன் நம்பர் பி. த நெக்ஸ்ட் கொஸ்டின். The teacher must be right because she is the teacher. பார்க்கட்டுமே நமக்கு தெரிஞ்சிருது. இது வந்து பெக்கிங் த கொஸ்டின் பாலிசி. ஏன்னா டீச்சர் கரெக்ட், பிகாஸ் இவங்க வந்து டீச்சர். லாஜிக்கல் ஒரு சர்க்குலர் ரீசன் மாதிரி வந்து இதில் இருக்குங்களா. டீச்சர் ரைட்டானா பேசிஸில் ரைட்டுன்னு கிளாரிஃபை பண்ணலை. அவங்க ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. டீச்சருங்கிறதுனால அவங்க ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பெக்கிங் த கொஸ்டின். லாஜிக்லேயே வந்து ஒரு சர்க்குலர் ரீசனிங் வந்து இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. பெக்கிங் த கொஸ்டின்ங்கிறது இதனுடைய ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 7. டேக்கிங் எ பிரேக் ஃப்ரம் ஸ்டடீஸ் வில் ஹார்ம் யுவர் கிரேட்ஸ் பிகாஸ் ஸ்டடீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் குட் கிரேட்ஸ். அதாவது பெக்கிங் த கொஸ்டின்ஸ் ஆன்சர் இதனுடையது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டடீஸ் இம்பார்ட்டண்ட் குட் கிரேட் எடுக்கிறதுக்கு அப்படின்னாலும் அந்த டேக்கிங் பிரேக் வந்து டைரக்ட்லி ஹார்ம் பண்ணக்கூடியது என்று அப்புறம் ஆல்ரெடி ஹார்ம் பண்ணும்னு ஆல்ரெடியே வந்து அஷ்யூம் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல். ஸோ இது வந்து பேக்கிங் த கொஸ்டின் fallacy. Next question. 8th question. Many people say that this new health supplement is effective because 3 celebrities endorse it. ஸோ இந்த இதை பார்க்கட்டுமே நமக்கு தெரியுது. ஆப்ஷன் டி இதனுடைய ஆன்சர். சப்ரஸ்டு எவிடன்ஸ். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலிப்ரிட்டிஸ் என்டோர்ஸ்மெண்ட் மட்டும்தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பற்றி இவங்க எங்கேயுமே வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸில் சொல்லலை. அதுதான் சப்ரஸ்டு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவல் சயின்டிஃபிக் ப்ரூஃபை வந்து இந்த இதில் வந்து இக்னோர் பண்ணியிருக்கு. அதாவது செலிப்ரிட்டிஸுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மட்டுமே வந்து சயின்டிஃபிக்லி வந்து லீட் ரீசன் கிடையாது. ஸோ இது வந்து suppressed evidence. The next one, 9th question. If we ban plastic bags, it will harm small businesses. Therefore, banning plastic bags is bad ideas.
இதனுடைய ஆன்சர் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஆப்ஷன் நம்பர் சி, ஃபால்ஸ் டெலிமான்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் நம்பர் சி. அதாவது பிளாஸ்டிக் பேக்ஸ் பேன் பண்ணால் ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் வந்து என்னாகுது, பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அப்படி சொல்லியிருக்கிறது. பட் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து பயோடிகிரேடபிள்ஸ் பேக்ஸ் பண்ணக்கூடியது. இதே இது தானே நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்துட்டோம், அதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கும்னு. அதை அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய பயோடிகிரேடபிள் பேக்ஸ் பண்ணக்கூடியது, அதை பற்றியெல்லாம் இவங்க இந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் கொடுக்கவே இல்லை. ஒரு சைடை மட்டும் ஆர்கியூமெண்ட்டை மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் டெலிமான்னு சொல்லக்கூடிய இன்ஃபார்மல் ஃபேலசி டைப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. Which of the following is example of false dilemma? திரும்பவும் அதே தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா? ஆப்ஷன் A, if you don't vote for this candidate, you don't care about the future of our country அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் ஏ தான் வந்து இதனுடைய ஆன்சர். அதாவது என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா, கண்ட்ரியோட ஃப்யூச்சர் கேர் பண்ணுறதுக்கு வந்து ஒன்லி ஒன் ஆப்ஷன், அதாவது ஓட் ஃபார் திஸ் கேண்டிடேட்டுங்கிறது வந்து இருக்கிறது மட்டுமே வந்து ரீசன் கிடையாதுல்ல. ஸோ இது வந்து ஃபால்ஸ் டெலிமா அப்படிங்கிற இந்த ஃபேலசியோடது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. Identify the type of fallacy in the argument. How can you argue your point when you have been wrong about similar issues in the past? இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த fallacies of relevanceல இருக்கக்கூடிய ad hominem-ங்கிற இந்த ஆப்ஷன் நம்பர் ஏ இதனுடைய ஆன்சர். பிகாஸ் ஆஃப் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்குமெண்ட்க்கு வேலிட் பாயிண்ட்ஸ் எதையுமே கொடுக்காம பர்சனை அட்டாச் பண்ணி, அவங்களுடைய பர்சனலை அட்டாச் பண்ணி அவங்கள வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்களா? அப்படி அட்டாக் பண்ணக்கூடியது என்னது? ad hominem. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இதனுடைய ஆன்சர். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூட் பாயிண்ட்ஸை இங்கே கொடுக்கல. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின். Which of the following is an example of begging the question? அதாவது ஆப்ஷன் நம்பர் ஏ அதுதான். We must cut down on our expenses. After all, we need to reduce our spending. எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸுமே இங்கே வந்து கொடுக்காம ரெடியூஸ் ஸ்பெண்டிங்னு ஆல்ரெடி அஷ்யூம் பண்ணி சொல்லிட்டாங்களா, அதனால தான் இது வந்து பேக்கிங் த கொஸ்டின் ஃபேலசி. The next question number 13. We must increase security measures in schools because my neighbor believes that schools are no longer safe. அதாவது அப்பீல் டு அத்தாரிட்டி, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, இங்கே பார்த்தது கிடையாது, ரெலவன்ஸில் அப்படி பார்த்தது. இது என்ன கொடுத்துருக்காங்க? நெய்பர் ஒப்பீனியன், ஆக்சுவல் எவிடன்ஸ் இல்லாமல் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து பேஸ் பண்ணி மட்டுமே வந்து இந்த ஆர்குமெண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்பீல் டு அத்தாரிட்டிங்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் பி இதனுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. He is not a good scientist because he has been divorced twice. வாவ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே தான் ad hominem. அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் என்னென்னா, பர்சனல் லைஃப் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறது அதை பேஸ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ப்ரொஃபஷனல் அபிலிட்டி, அந்த சயின்டிஸ்டினுடைய ஒவ்வொரு அபிலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க அந்த பர்சனல் இதை வச்சு. அதனால இது வந்து ஆப்ஷன் நம்பர் ஏ ad hominem. ரொம்ப சிம்பிள், பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபேலசிஸ் எல்லாத்தையுமே. என்னன்னு சொல்லி ஒரு டைம் ரீட் பண்ணி கரெக்டாக எது வந்தால் என்னங்கிறத பார்த்து வச்சுட்டோம்னாலே போதும். சம் கீவேர்ட்ஸோட ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். Then next question 15. If we don't adopt this new technology, our company will fail. இது எல்லாமே வந்து இப்படி கொஸ்டின்ஸ் கொடுத்து நமக்கு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அதுலேருந்து தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 2020 வந்த கொஸ்டின்ஸ்லேருந்து இன்ஃபார்மல் ஃபேலசி
கேட்டுட்ருக்காங்க வாங்க. ஃபேலசிஸ் கொஸ்டின் அதிலிருந்து வந்திருக்கக்கூடியது. அதாவது இதனுடைய ஆன்சர் ஃபால்ஸ் டெலிமியா. ஓகே, ஆப்ஷன் நம்பர் ஏ. அதாவது கம்பெனி ஃபெயிலியருக்கு ஒன்லி ஒன் ரீசன் நியூ டெக்னாலஜி அடாப்ஷனுங்கிறத வந்து கொடுத்துருக்காங்களா. பட் அதர் பாசிபிலிட்டிஸ்லாம் என்னாச்சு, காணோம், இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் டெலிமியா ஃபாலசி. ஆப்ஷன் நம்பர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்றைக்கி இந்த 15 கொஸ்டின் தான். ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும்னு, இந்த செஷன் ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் இருக்கக்கூடியதில் நிறைய ஃபேலசிஸ் இருக்குது. சும்மா நீங்கள் போகிற போக்கில் எகன் அண்ட் எகன் இந்த கொஸ்டின்ஸ் எதுக்கு பார்த்துட்ருக்கோன்னா, கொஸ்டின்ஸாகவே எடுத்து எப்படி கேட்டுக்கோங்கன்னு கொடுத்துருக்கோம்னா, பிகாஸ் நமக்கு வந்து கேட்கும்போது நீங்கள் தனியாக இதுக்குன்னு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. காது கொடுத்து நீங்கள் கேட்கும்போது ஏன்னு வந்துடும். நிறைய போர்ஷன்ஸ் இருக்கக்கூடியதில் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கண்டுபிடிக்கக்கூடியது. எப்படி ஃபேலசி ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்க போகிறாங்க, ஈஸியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எகன் அண்ட் எகன் நம்ம இதை கொஷின்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். வந்த கொஸ்டின்ஸோ இல்லை புதுசாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோ பார்த்துட்ருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம். ஒரு வீடியோ தனியாக அதுக்குன்னே போட்டாரலாம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.